நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டாகிராமை ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரணம் அந்த இன்ஸ்டாகிராம் அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. பட் ரொம்ப நாளாக நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பயன்படுத்த நபராக இருந்தீங்கன்னா அதோட டேட்டா என்ன ஆகும்? நீங்கள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதோட எல்லாமும் போச்சு. பட் அந்த டேட்டாவை நான் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணுவோம். அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த அக்கௌண்ட்டில் நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் விருப்பப்பட்டால் முடியும். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக நீ முடியும். அதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டரை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், வாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் உள்ள டேட்டாவை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபோனில் சேவ் பண்ணி வைக்கிறது. அதுக்கு ஒரு அருமையான மெத்தட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசருக்குள்ளே போங்க. எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் குரோம் ப்ரௌசர். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், instagram.com போகிறேன். instagram.com போயிட்டு ஸோ இதில் என்ன பண்ணுறேன், கேன்சல் கொடுத்துட்டு கீழே பாட்டம் போகிறேன், ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ இதில் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா டவுன்லோட் ரிக்வெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி என்னுடைய இமெயில் ஐடி இருக்கு. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு இந்த டேட்டா ஒரு காப்பியாக சென்ட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா we will email you a link to a file with your photos, comments, profile information and more. We can only work on one request from your account at the time. It may take up to 48 hours to collect this data and send it to you. ஸோ இமெயிலை நீங்கள் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் யுவர் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுக்கணும். இப்போ பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் டவுன்லோட் இந்த ஆப்ஷனை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ரிக்வெஸ்ட் கொடுத்து we have start creating a file of things you have shared on Instagram and we will email a link to email. It may take up to 48 hours to collect this data and send it to you. ஸோ நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய டேட்டாவை நாங்கள் இமெயில் மூலமாக சென்ட் பண்ணுவோம். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போயிட்டு மறுபடியும் நான் டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா it can take up to 48 hours to collect this data and send it to you and you can only request a file every 4 days. Please wait before requesting another download. Once நீங்கள் டவுன்லோடுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 4 நாள் கழிச்சு தான் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவைக்கு மேலே நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய இமெயிலில் உங்களுடைய டேட்டா சேரும். ஸோ இதாங்க நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ப்ராசஸிங். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இன்ஸ்டாகிராமோட ஹிஸ்ட்ரியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் அழகாக காட்டியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது உங்களுடைய டேட்டாவை எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு விஷயம். அதுக்காகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி பகுதியில். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த கீழே அழகான ஒரு ரெட் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.